ஆமீர் கான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எது ஆமீர் கான் மன்னிப்பு கேட்டிருக்காரா? கூலி ஆடியன்ஸ் கூட நல்லா தானே பேசினாரு, யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தை வந்து நான் ஓடிட்டுலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் இந்த படத்தை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணீங்களா? இன்னும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியாலாம் இல்லை, நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திடீர்னு இப்போ வந்து இல்லை நான் 125 crores கொடுத்து ஓடிடியில் கேட்டாலும் நான் மக்களுக்காக அந்த யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நான் வெறும் 100 ரூபா கொடுத்து அவங்க அந்த படத்தை பார்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமீர் கான். இப்போ ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது அப்படின்னோடனே மன்னிச்சுக்கோங்க நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டார். ஜி வாட் ஜி, ஏன் ஜி பொய் சொன்னீங்க அப்படின்னா அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சினிமா மேலே எனக்கு அப்படி ஒரு லவ் உண்டு. சினிமாங்கிறதே வந்து திரையரங்குகள் தான், திரையரங்குகள் நஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். அதனால தான் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் தேட்டருக்கு வராமல் நீங்கள் யூடியூப்பில் போடுங்க நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம் அப்படின்னு போயிடுவீங்க. அதனால தான் தியேட்டரு உரிமையாளர்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு ஒரு லாபத்தை எடுத்து தரணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால இதை ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால தான் இப்போ சொல்கிறேன், எஸ் அதை யூடியூப்பில் தான் போட போகிறேன். அன்றைக்கி நீங்கள் போட மாட்டேன்னு சொன்னீங்களே, அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டார். ஆனால் பெரிய மனுஷன் தான். உடனே சார் தப்பாத்துக்கிறீங்க, நான் தான் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டார். இல்லையே நான் அது மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே, அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா இப்படியெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு 10 வீடியோ போட்டு சார் ஜி இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் பேசி அதெல்லாம் பண்ணல ஆமீர் கான். அது வரைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதனால் கூடிய சீக்கிரம் ஆமீர் கானுடைய சித்தாரே ஜமீன் பர் அந்த படம் வந்து யூடியூப்பில் வரும்போது அதை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்ன படங்கள்லாம் யூடியூப்பில் வருதுங்கிறத பார்ப்போம்.